ஏன்னா நாளைக்கு கம்பெனி லீவ் விட்டுருக்காங்க. ஊட்டி இது போயிட்டு வரலாங்களா? வெயில் அதிகமா இருக்குது. ஏனுங்க நாளைக்கு ஓட்டு போக வேண்டாம். ஓட்டு போட்டா கிடக்குதுங்க. போலாங்க, ஊட்டி ஊட்டி போயிட்டு வரலாங்க. வெயில் அதிகமா இருக்குங்க. அது நம்ம ஓட்டு போட்டு வேணா போலாம். காலையில் நேரத்துக்கு போய் ஓட்ட போட்டு சரி போலாம். எத்தனை மணிக்கு போய் ஓட்டு போட போறதுங்க? 7 மணிக்கு போய் முதல்ல ஓட்டு போட்டுடலாம். ஏப்பா என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? ஏனுங்க கொடைக்கானல்ல நாளைக்கு வந்து ஓட்டு எடுப்புங்காட்டி பூங்காக்கள் எல்லாம் மூடிட்டாங்கப்பா. சரிங்க. சரிங்களா? ஜனநாயக கடமை தான்ப்பா முக்கியம். டூர் ஞாயிற்றுக்கிழமை போங்கப்பா. நம்ம ஓட்டு யாருக்கோ போறோம், யாரோ ஜெயிக்கிறாங்க. நமக்கு என்னங்க வரப்போகுது? நாம படிக்க கூட்டி போனோமா, சுத்தனமா, சாப்பிட்டோமா, ரிலாக்ஸா வரலாங்க. ஒரு நிம்மதியா இருக்கலாம். ஏங்க பக்தர் மலையேற வெள்ளிங்கிரி மலையே தடை பண்ணிட்டாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு. ஏனுங்க வெள்ளிங்கிரி எதுக்கு தடை பண்ணாங்க? அது தெரியாதுங்களா? தெரியாதுங்க. நாளைக்கு ஓட்டெடுப்புக்காக விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதனால மக்கள் வந்து ஓட்டு போடாம ஜனநாயக கடையை ஆற்றாம டூர் போயிடுறாங்க. அதனால இந்த டைம் என்ன பண்ணிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் டூரிஸ்ட் பிளேஸையெல்லாம் லாக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலையும் மலையேறதை தடை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு உங்களோட ஓட்டை போட்டுட்டு உள்ளூருக்குள்ளேயே பக்கத்தால் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நாளைக்கு சௌரியப்படுங்க. நீங்கள் யாராச்சும் ஊட்டி போகிற கொடைக்கானல் போகிறேன்னு போனீங்கன்னா நாளைக்கு வேஸ்ட்டுங்க, சொல்லிடுறோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து சொல்லிருச்சு. ஓட்டு போடணும் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்களா ஓட்டுக்காக? இந்த டைம் வந்து கவர்மெண்ட் அதிகப்படியான முக்கியத்துவத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க? தேர்தல் வந்துங்க முழு 100% தேர்தல் நடத்தணுங்க. அது வந்துங்க இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய லட்சியமா இருக்குதுங்க. அதை வந்துங்க எப்படியாவது பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி போட்டு இந்த சில வேலைகள்லாம் செய்யறாங்க. அது வந்து நல்லதுதாங்க. நீங்க ஒரு நாள் லீவுன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் பணியில் எத்தனை பேர் பாடுபடுறாங்க தெரியுங்களா? இந்த ஒரு நாளைக்காக அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. நீங்க அதெல்லாம் கேன்சல் பண்றதுல பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? உங்களோட ஜனநாயக கடமை செய்யுங்க, ஓட்டு போடுங்க. அருகில் இருக்கிற பகுதிக்கு போயிட்டு வாங்க. தேவையில்லாம வெளிப்பக்கங்கள் போய் கூட்ட நெரிசல்கள் ஏற்படுத்தாம அங்க இருக்கிறவங்களும் ஓட்டு போடணும். அதுவும் பாதிக்கப்படுதுங்க. நீங்க வந்துங்க போறீங்க, அங்க இருக்க வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுகளை தவிர்க்க வேண்டிய நிலைமையாகுது. லீவுங்காட்டி கூட்டம் வருது. கண்டிப்பாங்க. பாவம் அந்த மக்களும் ஒரு ஓட்டு போட்டுங்க, அவங்க கடமையை செய்ய விடுங்க. கண்டிப்பாங்க. நாம அவங்க வியாபாரம் பாதிக்குது, நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு போய் ஓட்டு போடுறதான்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல முன்னேற்பாடு தானுங்க. சரியான விதத்துல இது போயிட்டு இருக்குது. எனக்கு புக்கிங் மறுபடியும் கேனத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க.